ஹலோ, எல்லோருக்கும் வணக்கம். த லிவிங் பைபிள் ஸ்டோரிஸின் முதல் எபிசோடுக்கு உங்களை எல்லோரையும் ரொம்ப அன்புடன் வரவேற்கிறோம். என் பெயர் பிரதர் சாம். இன்னைக்கு நாம உலகத்துல அநேக விஷயங்களை பற்றி கேள்விப்படுகிறோம். ஆனா உங்களுக்கு இந்த உலகம் எப்படி உருவாச்சு, எல்லாம் எப்படி ஆரம்பிச்சதுன்னு உங்களுக்கு தெரியுமா? வாங்க பார்க்கலாம். முதல்ல தேவன் வானங்களையும் பூமியையும் படைச்சாரு. இன்னைக்கு நாம் பார்க்கிற எல்லாத்தையுமே தேவன் தம்முடைய வார்த்தையினால படைச்சாரு. வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு சொல்லி இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரிச்சு எடுத்தாரு. வெளிச்சத்திற்கு பகல்னு பெயர் வச்சாரு, இருளுக்கு இரவுன்னு பெயர் வச்சாரு. மாலையும் வந்தது, விடியலும் வந்தது. இப்படிதான் முதல் நாள் பிறந்தது. வாங்க இன்னும் தொடர்ந்து 6 நாள் என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். 2ஆம் நாள்ல தேவன் தண்ணீருக்கு நடுவுல பெரிய இடைவெளியை உண்டாக்கி ஆகாயத்தை படைச்சாரு. அதனால ஆகாயத்திற்கு மேலேயும் கீழேயும் தண்ணீர் இருந்துச்சு. 3ஆம் நாளிலே தேவன் வறண்ட நிலத்தையும் செடிகளையும் படைச்சாரு. வானத்தின் கீழே இருந்த தண்ணியை தாழ்வான பகுதியில சேர்த்து அதுக்கு கடல்னு பெயர் வச்சாரு. வறண்ட நிலத்திற்கு பூமின்னு பெயர் வச்சாரு. பூமியில தேவன் செடிகளையும் கொடிகளையும் படைச்சு அவைகள் கனிகளையும் விதைகளையும் உண்டாக்கும்படி செய்தாரு. 4ஆம் நாள் ஒரு பிஸியான நாள்னு சொல்லலாம். ஏன்னா தேவன் நாம் பார்க்கிற சூரியனையும் சந்திரனையும் மற்ற எல்லா நட்சத்திரங்களையும் படைச்சாரு. அவைகள் வானத்துல சுத்தி வரும்படி செய்து அடையாளங்களுக்காகவும் நாட்களையும் வருடங்களையும் காண்பிக்கும்படி வச்சு பகலையும் இரவையும் ஆளும்படி செய்தார். தேவன் தாம் செய்த எல்லாமே ரொம்ப நல்லதுன்னு என்று சொல்லி கண்டார். உலகம் எப்படி உருவாச்சுன்னு கேட்கறதற்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல? வாங்க 5ஆம் நாளுக்குள்ள போவோம். தேவன் கடல்ல வாழ்ற எல்லா உயிரினங்களையும் ஆகாயத்தில் பறக்கிற எல்லா பறவைகளையும் உண்டாக்கினாரு. முதல் முறையா தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் அப்படின்னு சொன்னாரு. இப்போ நீங்க ஒரு வேளை நினைக்கலாம், மனிதர்கள் எப்போ வந்தாங்க உலகத்துல அப்படின்னு. 6ஆம் நாளில் அது நடந்துச்சு. நாம பூமியில பார்க்கிற எல்லா சிறிய பெரிய உயிரினங்களையும் பிராணிகளையும் பூச்சிகளையும் படைச்சு கடைசியா மனிதர்களையும் படைச்சாரு. எப்படி? தேவன் தாம் படைத்த எல்லாவற்றையும் பார்த்து கொள்வதற்கும் அதை அனுபவிக்கவும் மனிதர்களை நம்முடைய உருவிலேயே படைப்போம் அப்படின்னு சொல்லி மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவர்கள் நாசியில ஊதினார். ஆண்டவர் அவர்களை ஆண்களும் பெண்களுமாக படைத்தார். தேவன் தாம் படைத்த எல்லாமே நல்லது என்று கண்டார். உங்கள எத்தனை பேருக்கு ஓய்வு நாள் பிடிக்கும், ஹாலிடே பிடிக்கும்? எல்லோருக்கும் பிடிக்கும் தானே? கடைசியா 7ஆவது நாளிலே தேவனும் தான் செய்த எல்லா படைப்பிலிருந்து ஓய்வு எடுத்தார். அந்த நாள் அவர் ஆசீர்வதித்தார், அதை பரிசுத்தமாக்கினார். இந்த கதையை வேதத்துல 1ஆம் புத்தகமான ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் மற்றும் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வரைக்கும் நீங்க படிக்கலாம். எங்களோட இந்த முதல் எபிசோட் நீங்க நல்லா என்ஜாய் பண்ணி இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நிறைய கதைகள் நிறைந்த எபிசோட் இன்னும் வந்து கொண்டே இருக்கு. அதனால இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. அப்போதான் புதிய எபிசோட் அப்லோட் பண்றப்ப உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் கிடைக்கும். மறந்துடாம உங்களுடைய நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்க. இன்னும் ஒரு எபிசோட்ல நான் உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் சாம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நன்றி. பாய் பாய்.